கூரேசனின் அன்னதானத்திற்கு அபராஜிதரின் பரனூரில் இருந்துதான் காய்கறிகள் போகின்றன. அதனால் அங்குள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று அதை தடுத்து விட்டார். என்ன? இல்லை, தனது ஆட்சிக்கு உட்பட்ட வேறு ஊர்களில் இருந்து கூட தனது அன்பளிப்பாகவே தருகிறேன் என்கிறார் அபராஜிதர். அதையும் ஏற்க மறுக்கிறார் கூரேசர். கூரேசரை பற்றி இப்படியே எத்தனை குறைகளை தான் சொல்லிக் கொண்டிருப்பீர். அதற்கில்லை மன்னவா, தங்களிடம் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி நம்பிக்கையை சாதகமாக்கி கூரேசன் தவறான காரியங்களை செய்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் சொன்னேன், நான் தங்களது பணிகளை தவறாமல் செய்து கொண்டிருப்பவன். நான் சொல்வதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மன்னவா? நம்பிக்கை இருப்பதால் தானே பிரதானியாராக நியமித்திருக்கிறேன். ஒரு பெருந்தவறு நடந்த பின்னும் உடன் வைத்திருக்கிறேன். இப்பொழுது என்ன? அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஏதேனும் ஒரு தீர்மானத்திற்கு வந்து சிற்றரசர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிவிட்டு தலைநகருக்கு புறப்பட வேண்டும். அவ்வளவுதானே? ஆம் மன்னவா. உடனடியாக சிற்றரசர்கள் மூவரையும் வர சொல்லுங்கள். அத்தோடு கூரேசனையும் வர சொல்லுங்கள். இனிமேலும் கூரேசர் இங்கு வர வேண்டுமா மன்னவா? கூரேசன் வரவில்லை என்றால் சிற்றரசர்கள் வந்தும் எந்த பயனும் இல்லை. இல்லை, கூரேசரை வர சொல்கிறேன். அதுதான் சரி. நாளை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். போய் அதற்கான ஏற்பாடுகளை பாருங்கள். ஆணை மன்னவா. என்ன ராமானுஜா, நீதான் இப்பொழுது குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறாய். ஆனால் பெரிய பெரிய முடிவுகளை எடுத்துள்ளாய். யாரிடமும் எதுவும் கலந்து ஆலோசிக்காமல். என்னம்மா இப்படி ஒரு பழியை சுமத்துகிறாய்? பொதுவாக உன்னிடம் கேட்காமல் அடியேன் எந்த முடிவும் எடுத்ததில்லை. அப்படியா? ஏதோ காசிக்கு போக போவதாக கேள்விப்பட்டேன். உன் குருநாதர் உன்னை அழைத்து செல்கிறாராமே? அம்மா, இது அடியேனின் முடிவல்ல. இது குருநாதரின் கட்டளை. அந்த கட்டளையை ஒரு சிஷ்யனாக பூர்த்தி செய்ய வேண்டியது அடியேனின் கடமை. சுவாமி, நாம் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை விளக்கி செல்வதை தவிர்க்கலாமே. தஞ்சா, உங்கள் மனநிலையும் உங்கள் நோக்கமும் அடியேன் அறியாமல் இல்லை. அடியேனும் இந்த பயணத்தை தவிர்க்கத்தான் முயன்றேன். இது ஒரு சாதாரண புண்ணியஸ்தலத்திற்கு செல்லும் க்ஷேத்ராடனமாக இருந்திருந்தால் இந்த பயணத்திலிருந்து அடியேன் விடுவித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் காசியில் நடக்க இருப்பதோ மிகப்பெரிய சதஸ். அதற்கு நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து பல பண்டிதர்களும் வேத விற்பன்னர்களும் வர இருக்கிறார்கள். அதனால் யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேனும் அவசியம் வந்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டதனால் மறுத்து பேச இயலவில்லை அம்மா. இது பாடத்தில் அடியேன் பயிலும் ஒரு பகுதியாகிவிட்டது. ஏதேதோ விளக்கம் சொல்கிறாய். ஆனால் இப்பொழுதுதான் உணர்கிறேன், ஒருவேளை நான் செய்தது தவறோ என்று. எதையம்மா சொல்கிறாய்? தஞ்சா பல சமயங்கள் வியாபித்தது உண்டு. பாடசாலை என்று அங்கே சென்று விடுகிறார். என் தந்தை திரவிய வியாபார ஏற்பாடு செய்தும் அதை நிராகரித்து விட்டார் என்றெல்லாம். நீ மேலும் மேலும் படிக்கிறேன் என்கிறாய். ஆனால் அகத்திலோ நாங்கள் 2 பெண்கள் தனியாக இருக்கிறோம். நீ எப்பொழுது காசிக்கு சென்று எப்பொழுது திரும்பி, அதுவரை நாங்கள் இருவரும் எப்படி தனித்திருப்பது? இதையெல்லாம் நினைத்து பார்த்தாயா? பெரியம்மா, நீங்கள் தேவையில்லாமல் கவலை கொள்ள வேண்டாம். ராமானுஜர் அண்ணாவுடன் நானும் தானே போகப் போகிறேன். கோவிந்தா, முதலில் நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள். ராமானுஜன் இல்லாத நாட்களில் நாங்கள் இங்கு எப்படி தனித்திருப்பது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மேலும் ராமானுஜனையே போக வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை மட்டும் போக சம்மதிப்பேனா? என்ன பெரியம்மா இப்படி சொல்கிறீர்கள்? இது ஒரு அரிய வாய்ப்பு. நான் என் அம்மா அப்பாவிடம் மிகவும் பிரயத்தனப்பட்டு காசி செல்வதற்கு சம்மதம் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் இருவரும் போக வேண்டாம் என்று சொல்கிறீர்களே. கோவிந்தா, எனக்கு நீ வேறு ராமானுஜன் வேறு என்று கிடையாது. இருவரையும் ஒன்றாகத்தான் நினைக்கிறேன். நீங்கள் இருவரும் காசிக்கு செல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. யாதவ பிரகாச சுவாமிகள் உங்களுக்கு குரு என்றால் நான் உங்களுக்கு அம்மா. உன் குருவை கேட்டுப்பார். தாய் சொல்லை தட்டாதே என்றுதான் அவரும் சொல்வார். பெரியம்மா, நான் என் பெற்றோர்களிடம் விரிவாக பேசிவிட்டேன். அவர்கள் வந்து உங்களுடன் இருப்பதற்கான ஏற்பாடையும் செய்துவிட்டேன். அதனால் தனியாக இருக்க வேண்டும் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் சரி வராது கோவிந்தா. வரும், நான் இருக்கிறேன்.
நீங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? காந்திமதி மாமி, முதல் முறையாக உங்களுக்கு இப்படி ஒரு சூழல் வருவதால் உங்கள் தயக்கமும் பயமும் எனக்கு புரிகிறது. என் கல்யாணத்திற்கு முன் என் அகத்தில் நான் இருந்த பொழுது என் அப்பா பல சமயங்களில் இப்படித்தான் பல ஊர்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் அவர் ஒரு வேத வித்து, 4 வேதங்களும் தெரிந்தவர். சோமசேகர சர்மா என்றால் வேத விற்பனர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தம். அப்பொழுதெல்லாம் நானும் என் அம்மாவும் தனியாகத்தான் இருந்திருக்கிறோம். ராமானுஜனை பொறுத்தவரை இதைப்போல் ஒரு வாய்ப்பை தவற விடுவது தவறு. இதைப்போல் 4 இடங்களுக்கு சென்றால்தான் இவனுக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும். மற்றவர்களுக்கும் இவன் கீர்த்தி புலப்படும். அது மட்டுமல்ல, நாளையே ராமானுஜன் ஒரு ஆசானாக உருவெடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட பயணங்கள் அத்தியாவசியமாகிவிடும். தஞ்சா, உனக்கும் சொல்கிறேன், இவன் புகழ் பெற்றால் அதில் உனக்கு நிச்சயம் பங்கும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதனால் அவனை கட்டுப்படுத்தி ஒரு எல்லைக்குள், ஒரு சிறு வட்டத்திற்குள் நிறுத்தி விடாதே. என்ன மாமி, நீங்களும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளைப் போலவே பேசுகிறீர்கள்? நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பமே இல்லாமல் ஆகிவிடும் போலிருக்கிறதே. தஞ்சா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சொல்வதிலும் எந்த தவறும் இல்லை. இப்போது மாமி சொல்வதிலும் எந்த தவறும் இல்லை. மிகவும் யதார்த்தமாகத்தான் மாமி பேசுகிறார். அதற்கு காரணம், அவர் அகத்துக்காரர் அவரை பக்குவப்படுத்தி இருக்கிறார். அந்த பக்குவம் உங்கள் இருவருக்கும் இன்னும் வரவில்லை. நீங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். ராமானுஜன் நல்லபடியாக சென்று வரட்டும். உங்கள் துணைக்கு நான் இருக்கிறேன். உங்கள் வீண் பிடிவாதத்தால் இவர்களுடைய எதிர்காலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதற்காக நாளை நீங்களே வருந்த வேண்டி வரும். என்னவோ ஏதேதோ காரணமும் சமாதானமும் சொல்கிறீர்கள். அவரவர் இஷ்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஏதோ அரைமனதுடன் சம்மதம் தெரிவித்தாலும் ஓரிரு தினங்களில் அவர்களின் மனம் மாறி முழு சம்மதமும் கிடைத்துவிடும். அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன மாமி இது? நீங்கள் இவர் காசிக்கு செல்வதை எப்படியாவது தடுத்து விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தால் நீங்களும் இவர்களுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை தஞ்சா, நாம் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களும் விடுபட்டு செல்ல துணிவார்கள். அதுதான் மனித இயல்பு. ராமானுஜன் காசிக்கு சென்று வரட்டும். பிரிந்திருந்தால்தான் ஒருவருடைய மதிப்பு தெரியும், அன்பும் கூடும். இப்பொழுது நீ சம்மதம் தெரிவித்தால் அதுவே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உன் மீதுள்ள மதிப்பும் கூடும். திரும்பி வந்த பின் அன்பும் கூடும். இது நடக்கிறதா இல்லையா என்று பார். சரி, நானும் புறப்படுகிறேன். வழக்கம் போல் கோயிலில் சந்திக்கலாம். ஆண்டாள், அம்மாவின் படத்திற்கு விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறாயா? என்னப்பா திடீரென்று கேட்கிறீர்கள்? இது நான் தினமும் செய்வதுதானே? இல்லை அம்மா, ஏதோ நினைத்து வந்தேன், எதையோ கேட்கிறேன். அந்த பிரதானி வந்து சென்றதில் இருந்தே என் மனம் கவலை கொண்டுள்ளது. ஆமாம், கூரேசன் வந்து விட்டானா? அகத்தில்தான் இருக்கிறார் அப்பா. முன்பெல்லாம் கூரேசன் வர சற்று தாமதமானால் நீ கவலை கொள்வாய். இப்பொழுதோ அந்த கவலை எனக்கு வந்துவிட்டது. அந்த சிற்றரசர்கள் எல்லோருமே ஆபத்தானவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். இவன் ஏதோ மன்னருக்கு பாசுரம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தான் என்றில்லாமல் இப்பொழுது பார், தேவையில்லாத பிரச்சனை. ஓரிரு தினங்களாக இவர் மன்னரையும் சந்திக்க செல்லவில்லை. மன்னருக்கு வேறு ஏதோ முக்கியமான பணிகள் இருப்பதால் இவரை இப்பொழுது வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விட்டது என்று நாம் நினைத்துக் கொள்வோம்.
மேற்கொண்டு பிரச்சனை வராமல் இத்துடன் விட்டுவிட்டது என்று இருந்தாலே போதும். விடவில்லை. வாருங்கள் பிரதானி, என்ன திடீரென்று? மன்னரின் கட்டளை. உங்கள் மகன் குரேசர் இருக்கிறாரா? வாருங்கள் பிரதானியாரே. இங்கு குசலம் விசாரிப்பதற்காக நான் வரவில்லை. அதற்கு உண்டான சூழலும் இப்பொழுது இல்லை. சென்ற முறை உங்கள் நன்மைக்காக வந்தேன், நல்லதை சொன்னேன். அதை நீங்கள் ஏற்க மறுத்துவிட்டீர்கள். இப்பொழுது துர்ச்செய்தியுடன் வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எது கொடுத்தாலும் அதை நான் ஏற்க இயலாது. என்ன பிரதானி, ஏதேதோ சொல்கிறீர்கள்? எங்கள் மன்னருக்கு நன்றாக விளங்கிவிட்டது. குரேசர் சொன்ன அனைத்து ஊர்களும் தவறு என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. அந்த சிற்றரசர்கள் அவருக்கு புரிய வைத்து விட்டார்கள். அதனால்தான் பாசுரம் பயில்வதையும் நிறுத்திவிட்டார். மேலும் நாளை அந்த சிற்றரசர்களுக்கு அவரவருக்கு சேர வேண்டிய ஊர்களை கொடுக்க போகிறார். அதோடு குரேசருக்கு தண்டனையும் கொடுக்க போகிறார். நாளை உங்களை அவசியம் அரண்மனைக்கு வர சொல்லி இருக்கிறார். மன்னரை பிறப்பித்த உத்தரவா இது? எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன, மன்னர் சொல்லியிருப்பார் என்ற நம்பிக்கை வரவில்லையா? குரேசா, இதனால் வரை நீ மன்னருக்கு வேண்டப்பட்டவனாகவும் அவருக்கு பாசனம் சொல்லிக் கொடுத்ததன் காரணமாகவும் அவர் உனக்கு மரியாதை கொடுத்ததால் தான் நானும் உன்னுடன் மரியாதையாக பேசிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நீ ஒரு குற்றவாளி. குற்றவாளிகளை எப்படி நடத்துவார்கள் என்று உனக்கு தெரியுமா? மன்னர் உனக்கு மரியாதை கொடுத்த காரணத்தினால் நானே நேரடியாக வந்து தகவல் தெரிவித்தேன். இல்லை என்றால் காவலன் வந்து உன் கைகளுக்கு விலங்குகளை பூட்டி உன்னை இழுத்து வந்திருப்பான். உன்னை சிறையில் அடைத்து தண்டனை கொடுக்கும் நிலையில் இருக்கிறாய். இருந்தும் நீ ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பிரதானியாரே, நீங்கள் சொல்வதை கேட்டால் என் உடல் நிலை குலைகிறது, நெஞ்சு படபடக்கிறது. இப்பொழுதும் ஒன்றும் குடிமொழிகி போகவில்லை. உங்கள் மகன் நான் செய்தது தவறு என்று ஒரு ஓலையில் எழுதி கொடுத்தால் போதும். முன்னமே சொன்னது போல் நேரில் வரும் சிரமம் கூட அவருக்கு வேண்டாம். அந்த ஓலையை நான் மன்னரிடம் காண்பித்து இவருடைய நல்ல குணங்களை பற்றி சொல்லி, இனி இவர் அரச விஷயங்களில் தலையிட மாட்டார் என்று சொல்லி உத்தரவாதம் அளித்து மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். நீ இவ்வாறு செய்துவிட்டால் உனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அது மட்டுமல்ல, தண்டனையும் தவிர்த்து விடலாம். ஏனென்றால் மன்னர் உன் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். குரேசா, பிரதானி அவர்கள் உன்னை காப்பாற்ற நல்ல உபாயம் சொல்கிறார். அவர் சொல்படி செய்துவிடு. மன்னரிடம் விரோதம் வேண்டாம். அவர் கோபத்திற்கும் ஆளாக வேண்டாம். மேலும் அரசாங்க விஷயங்களில் நீ ஏன் தலையிட வேண்டும்? பாசுரங்களிலும் பண்ணையில் நிர்வாகத்திலும் மட்டும் உன் கவனம் இருக்கட்டும். ஆண்டாள், ஒரு ஓலையும் எழுதுகோலையும் எடுத்து வா. ஆண்டாள், சற்று பொறு. தந்தையே, அடியேன் ஏதும் தவறாக சொல்லவில்லை. சரி, ஆனால் அது இன்று எவ்வளவு பெரிய பிரச்சனையாகிவிட்டது என்று பார்த்தாயா? உன்னை கைது செய்யும் அளவிற்கு சென்று விட்டது. வேண்டாம் இந்த பகை, விரோதமெல்லாம். பிரதானி சொல்படி செய்து விடுவோம். எனக்கு உன் நலன்தானப்பா முக்கியம். அது அடியேனுக்கும் விளங்குகிறது. ஆனால் ஒரு விஷயம், பிரதானியாரே, பாசுரம் என்பது வெறும் பாடல் என்று நினைத்து விட்டீர்களா? ஏதோ பொருள் நயம்பட ராகத்தில் அதை பாடுவதுடன் முடிவதல்ல பாசுரம். அழகான சொற்கோர்வை மட்டுமல்ல பாசுரம். அந்த பாசுரங்களை பாடும் பொழுதும் போதிக்கும் பொழுதும் அந்த வரிகளின் வார்த்தைகளின் பொருளையும் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்கிறோம். அந்த பாசுரங்கள் முழுவதும் பகவான் தான் வியாபித்துள்ளார் என்பதை அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் பக்தியுடன் உணர்ந்து கொள்கிறோம். அவருக்கு செய்யும் சேவையே உன்னதமானதென்றும் அவர் ஒருவர்தான் நம்மை ரட்சிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் அந்த பாசுரங்களை சொல்கிறோம். மன்னருக்கும் அந்த விதத்தில் தான் அடியேன் சொன்னேன். அதை அவர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்பது தெரியவில்லை. இந்த பாசுரம் சொல்லிக் கொடுத்ததன் மூலம் ஒரு நட்பு ஏற்பட்டு அந்த நட்பின் மூலம் அடியேன் ஒரு உண்மையை சொல்ல, அந்த உண்மை அடியேனுக்கு தண்டனை பெற்றுத்தரும் என்றால் அந்த தண்டனையை அடியேன் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறேன். அடியேன் நல்லவன் என்று
யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்படி என்றால் உன்னை காப்பாற்றுவது இயலாது. பகவானை தவிர வேறு யாரும் அடியேனை மட்டுமல்ல, உங்களையும் காப்பாற்ற முடியாது. மன்னரை காப்பாற்ற வேண்டும் என்று பெருமாள் நினைத்தால் அவர் உண்மையை உணர்ந்து கொள்வார். இல்லை என்றால் மன்னரையும் காப்பாற்ற இயலாது. ஓ, அப்படி என்றால் மன்னரையே காப்பாற்ற முடியாது என்று சவால் விடுகிறாயா? சரி, நாளை காவலாளிகள் வருவார்கள், உன்னை இழுத்துச் செல்வார்கள். அதற்கு அவசியம் இல்லை. அடியேன் நாளையே மன்னரை சந்திக்கிறேன். அவர் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் புறப்படலாம். சரி, உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்து உன்னை காப்பாற்றலாம் என்று நினைத்தேன். விதி யாரை விட்டது? நாளை முதல் உனக்கு சிறைவாசம்தான். என்ன குரேசா, என்னவெல்லாமோ சொல்லிவிட்டாய்? சுவாமி, ஆரம்பத்தில் நானும் நீங்கள் செய்தது சரி என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுதோ நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது. இந்த விரோதம் எங்கு போய் முடிய போகிறதோ என்று மிகவும் கவலையாக இருக்கிறது. எங்கும் போய் முடியாது. வாழ்க்கையில் நாம் சந்திக்காத பிரச்சனைகளா, இன்னல்களா, துன்பங்களா, அவற்றையெல்லாம் கடக்க வைத்த ஆதிகேசவன் இதிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவார். கவலை வேண்டாம். பெருந்தேவி, உன்னிடம் முறையிடுவதைத் தவிர வேறு எதுவும் எனக்கு தோன்றவில்லை. நம் கூரேசனை பெருமாள் தான் காப்பாற்ற வேண்டும். தாங்கள் தந்த மூல ஓலையிலிருந்து படியெடுக்கப்பட்டவைகள் தான். அதில் தாங்கள் அரசு முத்திரையிட்டு கைச்சாத்தும் வைத்து விட்டால் அடுத்த கணமே நாம் புறப்பட்டு விடலாம். திருநங்கைகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல் கொண்டு வந்தாலோ இல்லை ஒரு காலேஜ் கொண்டு வந்தாலோ அவங்க மேலும் மேலும் படிப்பாங்க, அவங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொண்டு வருவாங்க. அப்பொழுதுதான் தெரியும் பகுத்தறிவு என்பதை அவங்களுக்கு உருவாகும்.